இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பாளையம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பாளையம். பஸ் எல்லாம் எம்டியா. இப்போதான் ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துட்டு இருக்கு. இனிமே எல்லாருக்குமே பஸ் ஸ்டாண்டுன்னு போயிட்டீங்கன்னா மெயினாகவே இதுதாங்க. புது பட்டுக்கோட்டையோட புதிய பேருந்து நிலையம் வந்தாச்சு. மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இப்போ கிராண்ட் ஓப்பனிங் எல்லாம் கிடையாது, நார்மலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடத்திரமான வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸும் வந்துட்டு இருக்கு. பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ தான் மக்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்காங்க. கடைங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி தான் இருக்குது. எல்லாம் ஏழை எடுத்தவங்க இன்னும் கடைங்கெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. எந்த ஒரு கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லலை. சும்மா அவங்க பாட்டுக்கு நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக்சராக இதான் அவங்க ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு முன்னேற்பாடுகள் எதுவுமே கிடையாது. ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வர காலங்கள்லாம் தெரியும் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன எதுங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ்லேருந்து நம்ம தஞ்சாவூர், காரைக்குடி, சென்னை, மதுரை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இங்கே வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி பஸ் விட்டுருக்காங்க. அதில் தான் நம்ம மாறி போகிற மாதிரி இருக்கும். நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு நிறைய ஷேர் ஆட்டோவும் அதுவும் லோக்கல் பஸ்ஸும் நிறைய அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் நியூ பஸ் ஸ்டாண்டை வந்து பாருங்கள். எப்படிங்கிறது உங்களோட கருத்தையும் நம்ம வீடியோவில் பதிவிடுங்க. தேங்க்யூ. என்ட்ரன்ஸில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்ரூம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து ஒன்று தான் கட்டியிருப்பாங்க. பாத்ரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கல்விட வசதி கட்டியிருக்காங்க. இப்போ தான் ஒரு சில பஸ்ஸெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. காலையில் மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே. லோக்கல் பஸ் எல்லாம் இந்த சைடு அந்த என்ட்ரன்ஸ் உள்ள ஆனே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் தான். இது கொஞ்சம் நல்லா கட்டியிருக்காங்க. தரமாக இருக்குமா, ரொம்ப நேரம் உழைக்குமா அப்படிங்கிறதா என்னன்னு தெரில. போன கவர்மெண்ட் கட்டிட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த டிவிகே கவர்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, சாயல்குடி, அது மட்டும் இல்லாமல் ராமநாடு, பேராவூரணி, ஒட்டங்காடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிற்கிது. இந்த புது பஸ் ஸ்டாண்டை ஆர்வம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. பரவாயில்ல, 2 பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது. பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொரு பஸ்ஸாக உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்கு. தஞ்சாவூர், திருச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேதாரண்யம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள், பைக்குக்கான ஸ்டாண்டு. வந்திருக்காங்க. ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ் அவுட்டு போகிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைங்க, நிறைய கடைங்க இருக்குது. இதுவுமே இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முகப்பு பகுதி.